அன்பு சொல்றாப்புல வந்து ஸ்வீட்ஸ் வந்து நான் சாப்பிடாதனால கண்மணி வந்து அதை விட்டுட்டேன். இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இனிமேல் ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டேன். அவன் எடுத்துக்கிட்டானா கண்டிப்பா வந்து என்னை வந்து அவன் வந்து டீக்ரேட் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டெமோ பண்றாரு. ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணி இந்த ஸ்வீட்ஸை சாப்பிட வந்து அன்பு எனக்கு வேணாம், மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கப்பு ஸ்வீட்ஸ் எடுத்துறாங்க. ஸோ வந்து அன்புக்கு ரொம்ப ஷாக்காகி போகுது. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கீழே வச்சுறாங்க. அப்போ வந்து அன்பு வந்து நான் சாப்பிடலன்னு சொல்லிக்கிறேன், நீ சாப்பிடல அப்படின்றாரு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு இந்த ஸ்வீட்ஸ் பிடிக்காது, அதனால நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வந்து அவரால் ஒர்க் பண்ண முடியல. அதே நேரத்தில் வந்து நைட்டு ஏன் கையை பிடிச்சி நீங்க தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க கண்மணி. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கண்டிப்பா வந்து நைட்டு நான் எப்பயும் போலதான் இருந்தேன், நீ தான் என் கைப்பிடிச்சு தூங்குனேன், வேணுமா நீ செக் பண்ணி பாரு, யாவும் பண்ணி பாரு அப்படின்றலாம் சொல்றாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க அம்மா மேலே அவர் சத்தியம் பண்றாரு. அதுக்கப்புறம் கண்மணியால ஒன்றும் பேச முடியல, சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அதனால ஒண்ணுமில்ல கண்மணி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி சமாளிச்சுறாரு. அதே நேரத்தில் வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான் பண்றாங்க. அதாவது வந்து சிவகாமியை எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டுல நடக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, பேசுறாங்க அப்படின்றத நம்ம ஏதாச்சும் பண்ணணும். பண்ணினாதான் கண்மணி இந்த வீட்டை வந்து சடனா வீட்டை விட்டு வெளில போவா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு வந்து ஹெச் போட்டு கொடுக்குறாங்க அன்போட அண்ணி. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் காலிங் பெல் அடிக்க போறேன். அப்ப கண்மணி மாடியில இருந்து வந்து சிவகாமியை கீழே இறக்கிட்டு வருவா. காலிங் பெல்ல கண்டினியூ அடிக்கும் போது வேற வழி இல்லாம வந்து அவ கதவை திறக்க வருவா. டோர் திறக்க வரும்போது நீ வந்து தள்ளி விடுற சிவகாமியா. சோ அவங்க பேலன்ஸ் பண்றத வந்து அவ கண்டிப்பா பாத்துருவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் பண்றாங்க. ஆனா அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருது அப்படின்னா மேல இருந்து வெண்ணிலா தள்ளி விடும் போது அவங்க நேரம் வந்து கீழே வந்து விழுந்துறாங்க. சோ வந்து கண்மணி பார்க்கணும் அப்படின்றக்காண்டி அவங்க வந்து அதாவது நான் உடம்பு முடியாம தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நடிக்கிறத வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு லேசா காயம்படுறது. இருந்தாலும் வந்து வீட்டுல அன்பு எல்லாருமே வந்து ரொம்ப பதறி போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து கண்மணி மேல எல்லாரும் பள்ளி தூக்கி போட்டாலும் எல்லாரும் சத்தம் போறாங்க, மத்தவங்க எல்லாம் வீட்டுல இருந்தீங்களா, நீங்க எல்லாம் பார்க்காம எங்க விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப என்ன நினைக்கிறாங்க, சிவகாமி நினைக்கிறாங்க நம்ம வந்து நடிக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு யாரோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தே தன்னுடைய மகனுக்காக இதையும் நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க தன்னுடைய வந்து உயிரை போறதை பத்தி கூட கவலைப்படாம அந்த அளவுக்கு வந்து மகனுக்காக அவங்க நிக்கிறாங்க. சோ அன்பு வந்து கவலைப்பட்டு பேசுறாரு. ஏமா உனக்கு நல்லா இருந்துச்சுல, யாரோ தள்ளி வராங்க மாதிரி இருந்துச்சா, நீ எந்திரிச்சுக்கிறவங்க ஏமா அப்படி பண்ற அப்படிங்கும்போது அப்படி இல்லடா, நான் எந்திரிச்சு நடக்கிறத வந்து கம்மி பார்த்தா அந்த சடனாவே அவ வெளில போயிடுவா, அவளுக்காக தான் நான் அந்த அளவுக்கு இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னமா செய்ய முடியும், ஏதாவது புரிஞ்சுக்க அப்படின்றாரு. அப்படிலாம் இல்ல, என் உயிரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நீயும் கண்மணி சேர்ந்து வாழணும், அதான்டா எனக்கு முக்கியம் அப்படின்றாங்க. இந்த வீட்டுல வந்து என்னை தவிர உங்களை யாரும் ஆதரிக்க போறா, உனக்கு அப்படித்தான் அவளுக்கு அப்படித்தான் மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கவலைப்படுறாரு அன்பு. அதுவுமே அவரோட தம்பி வந்து இப்படி ஒரு பெரியமா கிடைக்கிறது கண்டிப்பா நீங்க கொடுத்து வச்சிருக்கோம். நானே உண்மையிலே சொல்றேன், நீங்க அவங்க நினைச்சதுக்காகவே ஆண்டு கண்டிப்பா அவங்க ரைட்டு ஒன்று சேர்த்து வைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து வெண்ணிலா ஆபீஸ்ல வந்து அன்பிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் கேட்கறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒர்க் இருக்கு, மீட்டிங் இருக்குன்றாரு. மீட்டிங் போக விடாம தடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நேரம் பாடிட்டு போய் என்னமா என்னோட மீட்டிங் அப்பா வந்து அட்டன் பண்றாங்கிறாரு. நீ இதெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாரு. அப்படி இல்லடா, நீ 2 வாரமா வந்து கண்மணி மயக்கத்திலே வந்து தனியா போட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த வேலையை பூரா அவன் தான் எடுத்து கண்டினியூவா பார்த்தான். இப்போ அவனை போய் வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம், அதனால என்னால அதை சொல்ல முடியாது, வேணும்னா கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்க, அதுக்கப்புறம் அவன்கிட்ட வாங்கி உனக்கான பொறுப்பு நான் தாரி அப்படின்றாங்க. அப்படியே அன்பு சாகாய் போறாரு. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெண்ணிலா வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கேரக்டர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படி கண்மணி அன்பு தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத